ஓம் நமோ நாராயணாய நமக. ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்டஸ்ரேஷ்ட பிரஜாபதி ஹிரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதனக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 70வது திருநாமம். என்ன? பிரஜாபதி. பிரஜாபதிஹி அப்படின்னு சொல்லணும். அதாவது பொருள், இதனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த அடியார்களுக்கு தலைவன். சொல்லும் முறை பிரஜாபதையே நமக, பிரஜாபதையே நமக என்று சொல்ல வேண்டும். இப்போது இந்த பிரஜாபதியினுடைய கதையையும் எம்பெருமானுடைய பெருமைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது காரிமாறன் உடைய நங்கை என்ற ஒரு தம்பதி. அவங்களுக்கு என்னன்னு பார்த்தாங்கன்னா, பெருமாளுடைய அருளால் ஒரு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சாமா. அந்த குழந்தை என்னென்னா 10 நாட்கள் வரைக்கும் கை காலை அசைக்கலையாம், பால் குடிக்கலையாம், எதுவுமே சொல்லலையாம், மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறதாம். 10 நாட்களும் கடந்ததாம். குழந்தைகளுடன் எந்த ஒரு அசைவுமே இல்லையாம். உடனே காரிமாறனும் உடைய நங்கையும் குழந்தையை திருக்குருவூர்ன்ற ஒரு ஆதிநாத பெருமாள் சன்னதிக்கு அந்த குழந்தையை எடுத்து சென்றார்களாம். பெருமாள் முன்னிலையில் கிடத்தி மனமுருகி பிரார்த்தனை செய்தார்களாம் அந்த 2 தம்பதிகள். என்ன விந்தை! குழந்தை எழுந்து நடக்கவே தொடங்கியதாம். கோவிலுக்கு எதிரிலிருந்து தலவிருட்சமான புளிய மரத்தில் உள்ள ஒரு பொந்தில் யோகத்தில் அமர்ந்து கொண்டதாம். எப்படி பாரு, கடவுள் அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்குப்பா. அதனால தான் இதெல்லாம் கதைன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு நடந்த ஒரு விஷயம். எழுந்து போய் ஒரு பொந்தில் போய் உட்காந்துக்குச்சான். தியானத்தில் போய் உட்காந்துருச்சான். உலக வழக்கத்துக்கு மாறாக அக்குழந்தை இருந்தபடியால் அதை மாறன் என்று எல்லோரும் அழைத்தார்களாம். சில வருடங்கள் இப்படியே கழிந்தனாம். அந்த குழந்தை ஏதாவது ஒரு மரத்தடியில் போய் இப்படியே இதை தியானம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்போது திருக்குறுகூரை அடுத்து திருக்கோளில் வாழ்ந்த மதுரகவி வடநாட்டு யாத்திரை சென்றிருந்தார். அப்போது அங்கிருந்து தெற்கு நோக்கி அவர் பார்த்தபோது பூமியிலிருந்து சில அடி உயரத்தில் சூரியன் தொங்குவது போல தெரிஞ்சதாம். பார்த்துக்கங்க, சூரியன் அந்தரத்தில் இப்படி பார்க்குறாராம். சூரியன் தொங்குவது போல தெரிஞ்சிச்சான். அந்த ஒளியை தேடி தென் திசையை நோக்கி நடந்தாராம். யார்? நம்ம மதுரகவி. அப்போது புளியமர பொந்தில் அமர்ந்திருந்த அற்புதமான குழந்தையான மாறனின் முன் சென்று நின்றாராம். மாறனிடமிருந்து அவ்வொளி வந்ததை உணர்ந்து கொண்டாராம். பாருங்க, இவன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படியே மரத்துக்கு மேலேருந்து பார்த்தா சூரியன் ஒரு நூல் கட்டி தொங்குனது போல் இருந்துச்சு. யாருன்னு போய் பார்க்குறப்ப இந்த மாறன்றவர் உட்காந்து தவம் செய்ததை பார்த்து இவர் ஏதோ ஒரு குழந்தை அப்படின்ட்டு உணர்ந்து கொண்டாராம். தன் குருவை தான் அடைந்து விட்டதாக உணர்ந்த மதுரகவி இருப்பதை பார்த்து அதை கண்டு யார்? மதுரகவி வியந்தாராம். அவருக்கு சீடராகிய மாறன் பாடிய பாசுரங்களை எல்லாம் ஓலைச்சுவடில் எழுதி வைத்தாராம். 35 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்த மாறன் தன் பூதவிடலை நீத்து வைகுந்தம் அடைந்தாராம். 35 ஆண்டுகளும் மாறன் எந்த உணவும் உட்கொள்ளாமல் எப்படி வாழ்ந்தார் இந்த பொந்தில அப்படின்னா அதற்கு விடையை அவர் பாடிய திருவாய்மொழியில் அவரே தெரிவித்து உள்ளார். யார்? நம்ம மதுரகவி. உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். எப்படி பாருங்கள், இப்போ நம்மளே இருக்கிறோம். இப்போ நம்ம விருதோன்ட்டு இருக்கிறப்ப எதுக்கு நமக்கு அன்றைக்கி ஃபுல்லாக பசிக்க மாட்டேங்குது? நம்ம அன்றைக்கி ஃபுல்லு யாரை நினைக்கிறோம்? தெய்வத்தை நினைக்கிறோம். யாருக்காக விரதம் இருக்கிறோம்? தெய்வத்துக்காக. அப்போ இருக்கும்போது நம்ம நினச்சிக்கிற தெய்வத்துக்காக, ஆனால் அது நம்ம உடலுக்காக நல்லது. ஒரு இது மாதிரி நமக்கு ஒரு சார்ஜர் மாதிரி. ஒரு ஃபாஸ்டிங்கிறது நமக்கு உடம்புக்கு எல்லா உறுப்புகளுக்கும் ரெஸ்ட்டு. அதனால தான் அந்த ஃபாஸ்டிங்னு வச்சாங்க. எல்லாமே இவருக்கு எல்லாமே கிருஷ்ணனுடைய அந்த ஒரு சிந்தனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணபிரானை தனக்கு தாராக போஷாக்கு போக்கியங்களை கொண்டு அவரது அழகையும் குணங்களையும் உணவாக உண்டு வாழ்ந்தமையால் வேறு உணவு எதுவுமே அவருக்கு தேவையில்லையாமா. அதனால் ஜடம் என்ற வாயு ஜீவாத்மாவை
ஜடம் என்ற வாய்வு ஜீவாத்மாவை இந்த உலகிற்குள் கட்டி போட்டு வைக்கிறதாம். கண்ணனை தியானித்து அதனால் ஜடம் என்னும் வாய்வை வென்றதால் ஜடகோபர் என்றும் ஜடாரி என்றும் மாறன் அழைக்கப்பட்டாராம். எப்படி பார்த்துக்கங்க, எத்தனை வருஷம் அவர் சாப்பிடல? 35 ஆண்டுகள் அவர் சாப்பிடலையாம். அந்த சடகோபர் தான் ஆழ்வார்களின் தலைவராக கொண்டாடப்படும் நம்மாழ்வார். அவரே திருமாலின் பாதுகையாக இருப்பதால் கோவில் பெருமாளுடைய பாதுகை ஜடாரி என்று நம் ஆழ்வாரின் பெயரை இட்டு அழைக்கப்படுகிறது. எப்படி பாருங்க, அதனால தான் ஜா என்றால் வடமொழியில் பிறப்பு என்று பொருள். ஓகேவா? பிரஜா என்றால் நல்ல பிறப்பு, அதாவது நம்மாழ்வாரை போல பிறக்கும் போதே பக்தியுடனும் நல்ல பிறப்பை உடையவர்கள் என்று பொருள். நம்மாழ்வார் பிறந்த நாள் முதல் கண்ணனையே தன் உணவாகவும் தன் நீராகவும் வெற்றிலையாகவும் கொண்டு வாழ்ந்தது போல உயர்ந்த பிறவிகள் எடுத்த அடியார்களுக்கு தலைவனாக திருமால் விளங்குவதால் பிரஜாபதி என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 70வது திருநாமமாக அமைந்துள்ளது. பிரஜாபதையே நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியர்களின் குலத்தில் நம்மாழ்வாரை போன்று பக்தி உள்ள குழந்தைகள் பிறப்பார். அதனால் நாம் இந்த திருநாமத்தினுடைய பெருமைகளை பார்த்தீர்களா? அதான் பிரஜாபதியே நமக, பிரஜாபதியே என்று நாம் தினமும் சொல்லி வருவோம். எத்தனை நாமங்கள் நம்ம மனசுக்கு தெரியுதோ அத்தனை நாமத்தை நம்ம சொல்லுவோம். நான்லாம் படுக்கும்போது அப்படி தான், நிறையா நாமங்கள் வரவே வராது, என்னென்னமோ சொன்னமே. ஆனால் எதெல்லாம் அந்த கதையை எனக்கு மனசுக்குள்ளே புகுத்திருக்கோ அந்த நாமத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே படுத்திருப்பேன். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.